ஓகேம்மா, குட் ஈவினிங். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் விச் இஸ் சாப்டர் நம்பர் 6. சரியா? ஸோ ஆடிட் டாக்குமெண்டேஷனை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா இந்த பர்டிகுலர் சாப்டர் இட் டாக்ஸ் அபவுட் ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணணும்னா நிறைய ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அவர் ஏன் இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணணும் பேசிக்காக அப்படி கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒன்ஸ் அவர் கம்ப்ளீட்டாக ஆடிட்டை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், எல்லாம் மைண்ட் அப் பண்ணிவிட்டு ஓகே நான் கிளம்புற வீட்டுக்கு அப்படி சொல்லி கிளம்புவார் இல்லையா. கிளம்பும் போது ஹி ஹேஸ் டு செக் வெதர் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்லாம் முடிஞ்சிருச்சாங்க. இந்த டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஹவு டு யூ கால் தட், அவருக்கு ஒரு பெரிய பேக்கப் அது. ஏன்னா நாளை பின்னே யாராவது ஒருத்தர் என்ன நீங்கள் சரி ஆடிட் பண்ணவே இல்லையே, என்னது இது கிராஸ் நெக்லிஜென்ஸ் அப்படிலாம் சொல்லி நம்ம மேலே ஒரு கேஸ் போட்டாங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பேக்கப் என்னென்னு நம்மளோட டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷன் எடுத்து நம்ம காமிக்கும் போது இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம், நாங்கள் எங்களோட ஆடிட்டை பக்காவாக பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி கரெக்டாக அனலைஸ் பண்ணி நாங்கள் இதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நாங்கள் கிராஸ்லி நெக்லிஜென்ட்டெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே எவிடன்ஸ் இந்த நம்ம ப்ராப்பராக நம்ம எப்படி ஆடிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம ப்ராப்பராக ஃபைல் பண்ணி வைக்கிறது தான். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சாப்டர் நம்பர் 6 இருக்கு இல்லையா, இந்த சாப்டர் நம்பர் 6 ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆடிட்டர் அவரோட ஆடிட்டை முடிச்சதுக்கப்புறமா அந்த த்ரூ த ஆடிட் ப்ராசஸில் அவர் என்னென்ன ஃபைல்ஸ் கலெக்ட் பண்ணார், என்னென்ன ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணார், அதை எப்படி அழகாக ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காரு, அதை பற்றி தான் we are going to talk about here இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில். அதில் ஃபர்ஸ்ட் they talking about இந்த இதில் பாருங்கள் அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக டாக்குமெண்டேஷன் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுக்க போகிறோம், ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் ஒன்று கொடுக்க போகிறோம். அந்த ஒப்பீனியனை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான எவிடன்சஸ் அண்ட் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சில ஃபைல்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாக்குமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆடிட் டாக்குமெண்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் என்னென்னா, இட் கிவ்ஸ் யூ தட் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ரெக்கார்ட் for the basis of auditor's report. Audit report, clean report கொடுத்தாலும், unmodified report கொடுத்தாலும், modified report கொடுத்தாலும், disclaimer கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அதுக்கான பேசிஸ் உங்களோட டாக்குமெண்டேஷனில் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம ஆடிட் டாக்குமெண்டேஷனே பண்ணுறோம். இன்னொன்று இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் மூலிமா நம்ம இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண நினைக்கிறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் நான் இந்த ஆடிட்டை ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் தான் இதை பற்றி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆல் த லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நான் கம்ப்ளை பண்ணி அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கும் நான் பக்காவாக ஃபாலோ பண்ணி தான் இந்த ஆடிட்டை நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஸோ ஆடிட் டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ் கேட்டாங்கன்னா 2. நம்பர் 1, அதுதான் நமக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸே, ஆர் அதுதான் நமக்கு ஒரு பேசிஸே. அந்த பேசிஸை வச்சு நம்ம ஒப்பீனியனே கொடுக்க போகிறோம். 2வது என்ன அப்படின்னா, இந்த என்டையர் ஆடிட்டுமே நாங்கள் எஸ்ஏ தட் இஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் படி தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்றதுக்கும், லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு உட்பட்டு தான் நாங்கள் எல்லாமே பண்ணோன்றதுக்கும் அது இட் இஸ் அ ஸ்டாண்டிங் எவிடன்ஸ். அதனால இதுதான் நம்ம மேஜராக ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒய் இஸ் இட் நீடுனா இதுக்காக தான் நீடு. ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏரியாவை கவர் பண்ணும்போது ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து நமக்கு சின்ன சின்ன எவிடன்ஸ் கிடைக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். இதில் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். 1 செகண்ட். ஓகேவா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒரு ஆடிட்டருடைய உரிமை, ஒரு பொறுப்பு. அது பொறுப்புன்றதை விட அது அவரோட ரைட்ஸ் மாதிரி. அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனை வேறு யாரும் கேட்கவே முடியாது. நோபடி கேன் ஆஸ்க் ஃபார் த ஆடிட் டாக்குமெண்டேஷன் த ஆடிட்டர் ஹேஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க பேர்? ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ஒரு ஆடிட்டருடைய சொத்து. ஓகே, இட் இஸ் தி ரைட்ஸ், இட் இஸ் தி அசெட் ஆஃப் த ஆடிட்டர். இது யாருமே கேட்டு வாங்கவே முடியாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் ஒரு கம்பெனியால் கூட இது கேட்டு வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஒரு கம்பெனியால் கூட ஆடிட்டரோட ஒர்க்கிங் பேப்பர்ஸை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்க முடியாது. நீங்கள் கேட்கலாம், மேம் அதுவே கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தான், அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை தான் அவர் வாங்கி வச்சிருக்காரு, அவரோட த்ரூ அவுட் த ஆடிட் அவர் என்னத்தை பார்த்தாரு, அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் தான் அவர் அதில் சேகரித்து வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அது கம்பெனியோட சொத்து தானே மேடம், அது கம்பெனியோடைய இன்ஃபர்மேஷன் தானே, அது எப்படி ஒரு ஆடிட்டரோட இன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கம்பெனியோட சொத்துங்கிறது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, ஓகே, அந்த பேலன்ஸ் ஷீட்டு, P&L, அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதுக்கு அவங்க வச்சிருந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் அவங்களோட சொத்து. இந்த சொத்தை ஒரு ஆடிட்டர் போய் பார்க்குறாரு.
ஓகே, அதோட P&L பேலன்ஸ் ஷீட், அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, அதில் இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, அதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அவர் வந்து எடுத்து பார்க்குறாரு. இன்வாய்ஸ்லேருந்து சப்போர்ட்டிங் எவிடன்ஸ்லேருந்து ஒரிஜினல் இன்வாய்ஸஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து ஃபுல்லாக ஆடிட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ த எண்ட் ஆஃப் த டே இந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸையும் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் பேலன்ஸ் ஷீட்டையும் டிராஃப்ட் பேலன்ஸ் ஷீட்டோ டிராஃப்ட் P&L இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் அவரோட ஆடிட் டாக்குமெண்டேஷனில் வச்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பேசிக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எவிடன்சஸை ஆடிட்டர் பார்ப்பார், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார். ஆல் த டாக்குமெண்ட்ஸ், ஆல் த என்ட்ரிஸ், ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார். இன்ஸ்பெக்ஷன் மட்டுமா பண்ணுவார், நமக்கு தெரியும்ல, என்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன், ரீபர்ஃபார்மன்ஸ், ரீகால்குலேஷன், ஓகே, வாக் த்ரூ ப்ரொசீஜர்னு அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அங்கே அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணது மூலமா ஹில் கெட் சம் எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது அவர் அந்த டெக்னிக் அப்ளை பண்ணி அதிலிருந்து கிடைச்ச பதிலை வச்சு அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ, அவருக்கு என்ன தெரிய வந்ததோ அந்த கம்பெனியை பற்றி, that is the audit working paper, that is the audit documentation. So at the end of the day audit documentation அப்படிங்கிறது வந்து கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தானே. அது எப்படி உங்கள் சொத்துன்னு சொல்வீங்க அப்படின்னு கேட்டால், கம்பெனியோட சொத்துன்றது P&L பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இவ்வளோ தான். இதை வச்சு ஒரு என்டையர் ஆடிட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால், சும்மா வெறும்னா அதை மட்டும் வச்சு யாரையும் ஆடிட் பண்ண முடியாது. அந்த டாக்குமெண்ட்ஸ் மேலே நம்மளோட எக்ஸ்பர்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பதில், அந்த பதிலை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன புரிய வருதோ அந்த கம்பெனியை பற்றி, அதுதான் உங்களோட ஒப்பீனியனாக அங்கே மாறப்போகுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் டிரைவ் பண்ண எவிடன்ஸ், நீங்கள் டிரைவ் பண்ண அந்த கன்க்ளூஷன், ஓகே, உங்களுக்கு கிடைச்ச அந்த எவிடன்ஸை வச்சு வாட் இஸ் த கன்க்ளூஷன் தட் யூ ஹேவ் அரைவ்ட் அட், இது எல்லாமே ஆடிட்டர்னுடைய சொத்து. அதனால தான் ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் தி அசெட் ஆஃப் தி ஆடிட்டர். ஹீ ஹேஸ் நோ liability to show it to anyone, even if it is a company, even if it is the client. எந்த கிளைண்ட்டை நீங்கள் ஆடிட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேகரித்து நீங்கள் வந்து ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருக்கீங்களோ, இன்றைக்கி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆடிட் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பீங்கப்பா, அந்த கம்பெனி எப்படி ஆடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூ மஸ்ட் ஹவ் அப்ளைட் தி ஆடிட் ப்ரோக்ராம். அந்த ஆடிட் ப்ரோக்ராமில் என்ன இருக்கும், ஓகே, இது வந்து ஒரு திஸ் இஸ் அ ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ், ஸோ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இந்த மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கோம், இது ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, இது ஸ்டேஜ் நம்பர் 3, ஸ்டேஜ் நம்பர் 4ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயங்கர அனாலிட்டிக்கலாக அதை பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது உங்களோட சொத்து. அதை நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க, எல்லா ஆடிட் ப்ரோக்ராம் டே பை டே யார் என்ன எது செய்யணுங்கிறதுலாம் அவ்வளோ கிளாரிட்டியும் உங்களோட ஆடிட் ப்ரோக்ராமில் இருக்கும். அன்னன்னைக்கு டெய்லி ரிப்போர்ட் அனுப்பியிருப்பாங்க, உங்கள் என்கேஜ்மெண்ட் டீமில் இருக்க பிள்ளைங்க வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் த ஆடிட் டாக்குமெண்டேஷன். அப்படிங்கும்போது ஆடிட் டாக்குமெண்டேஷன் இஸ் த ரைட் ராயல், இட் இஸ் தி அசெட் ஆஃப் த ஆடிட்டர். நோபடி கேன் கம் அண்ட் கொஸ்டின் இது என்னோடது, எங்கள் கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன் நீ வச்சிருக்கே, அது எப்படி உன் இன்ஃபர்மேஷன் ஆகும், அது என்னோட இன்ஃபர்மேஷன் யாரும் சொல்ல முடியாது. Because it is the knowledge that the auditor has applied on those basic documents, on those basic P&L, balance sheet, books of accounts and all those things. He has applied the audit procedures and he has got some audit evidence. Based on the derived audit evidence or audit information, he has come to a conclusion, he has arrived at some conclusions, and he has come to know about something about the company based on the evidence that is collected by application of audit procedures. இது எல்லாமே அவரோட எக்ஸ்பர்டீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எதுவுமே அங்கே நடக்காது. ஸோ ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து அவரோட சொத்து. கிளைண்ட்டே கேட்டால் கூட அதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கிளைண்ட் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு சில போர்ஷன்ஸ் ஆஃப் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸை மட்டும் கொஞ்சம் நம்ம டிரைவ் பண்ணி கொஞ்சம் we will take some portions of the audit working papers and give it to them if they want. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வெளியில் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் யாராவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்கன்னா நம்ம ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணி அதுலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நம்ம யார்கிட்ட கொடுக்கலாம், we can give it to the ரெகுலேட்டரி, அதாவது லீகல் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம கொடுக்கலாம். சரியா, ஓகேவாம்மா? அப்போ we can give it to legal and regulatory authorities கிட்ட கொடுக்கலாம். கிளைண்ட்டே கேட்டால் கூட அவங்கக்கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது இதுதான். இதில் வந்து they'll talk about some more things. இல்லை நீங்கள் இது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நான் சொன்னல அந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் அப்படிங்கிறது இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆடிட்டர். இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆடிட்டர். அது யாருமே கேட்கக்கூடாது. இன்னொன்று அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆடிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அதான், அதோட பேர் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம், இல்லைனா ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது AWP அப்படின்னா ஆடிட் டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம். அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த பேசிக்கான P&L பேலன்ஸ் ஷீட்டு, அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கலெக்ட் பண்ண எவிடன்ஸ்,
அந்த எவிடன்ஸ் வந்து சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்கா இல்லையாங்கிறதுக்கான மெயின் அத்தாட்சியே இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் தான். ஏன்னா நம்ம கலெக்ட் பண்ண எவிடன்ஸ், அந்த எவிடன்ஸினுடைய சம்மரி, அந்த எவிடன்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில் தான் இருக்கும். இப்போ இது என்னன்னா, நம்ம ஆடிட்டை பண்ணும்போது என்ன ஆகணும், 3-4 months வந்து அப்படியே ஹரிபரிய கடன்னு பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 days, 110 days, இல்லைனா 80 days, 90 daysன்னு ஜாம் பேக்கடாக ஒரு ஆடிட்டை கடன் பேக் டு பேக் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிறைய ஃபைல்ஸ் இங்கேயும் மாறி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆடிட்டை முடிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆடிட் ரிப்போர்ட் டேட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், July 10th அன்றைக்கி நீங்கள் ஆடிட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சு ரிப்போர்ட் டேட் கொடுத்துட்றீங்க. July 10 ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வரீங்க அப்படின்னா, அந்த July 10லேருந்து கரெக்டாக 60 நாளுக்குள்ளே அந்த என்டையர் ஆடிட் ரிலேட்டடாக நீங்கள் கலெக்ட் பண்ண எல்லா குப்பை பேப்பரும் இருக்குல்ல, குப்பை பேப்பர் இந்த சென்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி நிறைய ஆடிட் பேப்பர்ஸ் இருக்கும், அதில் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் கேல்குலேஷன் பண்ணது, ரீகேல்குலேஷன் பண்ணது, ரீபர்ஃபார்மன்ஸ் பண்ண இல்லை கண்டுபிடிச்ச விஷயங்கள், அப்சர்வேஷன் அப்போ நீங்கள் எழுதின விஷயங்கள், ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். வேர்ட் ஃபைல் இருக்கும், கேல்குலேஷன் போட்டு எக்ஸல் ஃபைல் இருக்கும். ஓகேவா, நிறைய இருக்கும். அன்னன்னைக்கு உங்களோட எங்கேஜ்மெண்ட் டீம்லேருந்து அவங்க ரிப்போர்ட் அனுப்பியிருப்பாங்க, டெய்லி ரிப்போர்ட்டு, அதனுடைய அப்டேட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அப்படியே ஜம்பிள்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா 60 days நமக்கு டைம். அந்த July 10th அன்னைக்கு நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் சைன் போடுறீங்க இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு கரெக்டாக 60 நாள் டைம். இந்த 60 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த என்டையர் papers and documents and information that you've collected regarding that particular assignment, அந்த ஆடிட் அசைன்மெண்ட் ரிலேட்டடாக, அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் ரிலேட்டடாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பேப்பர்ஸ் அண்ட் ஃபைல்ஸையும் நீங்கள் அழகாக அசம்பிள் பண்ணி முடிச்சிடணும். 60 நாள் தான் டைம். எப்போ நீங்கள் சைன் போடுறீங்களோ, July 10th or 11th ஏதோ ஒரு டேட் சைன் போட்டுட்டு வெளில வரீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் நீங்கள் எதையும் ஆடோ டிலீட்டோ பண்ணக்கூடாது. அந்த நாள் சைன் போட்டுட்டு வெளியில் வரீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி உள்ளே வைக்கலாம். அவ்வளோதான். ஒரே கேல்குலேஷன் 2-3 வாட்டி இருந்துச்சுன்னா அதை வேணால் சும்மா தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் தான் பண்ணணும். இமேஜின் அந்த ஆடிட்டை முடிச்சுட்டு வரீங்க, இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஓகேவா, இப்போ KPMG அஃபிலியேட்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த கம்பெனியாக இருக்கட்டும், எந்த ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட என்டையர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஆஃப்லைனில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது ஆன்லைனுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். So first imagine that you go into a company and then you get lot of அங்கேருந்து ஆடிட் எவிடன்ஸ் நம்ம கலெக்ட் ஆகுது, நிறைய பேப்பர்லாம் வாங்கிக்கிறீங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ், அது இது. அப்போ நீங்கள் வாக் த்ரூ டெஸ்ட் பண்ணுறீங்க, அதோட அப்சர்வேஷன் எல்லாத்தையும் கேட்டு அப்படியே கை நிறைய இவ்வளோ பேப்பர் வச்சுருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த எங்கேஜ்மெண்ட் டீமில் இருக்கவங்க எல்லோரும் நிறைய பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ July 10th அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டு உட்காந்து எல்லா பேப்பரும் அப்படியே அலசி ஆராய்ச்சி, ஓகே பக்கா நம்ம வந்து க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு July 10th அன்னைக்கு ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கப்பா. வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எல்லாருக்கும் ஆளுக்கு 10 பேப்பர் இருக்கும், ஆளுக்கு 20 பேப்பர் இருக்கும். நீங்கள் உங்கள் எங்கேஜ்மெண்ட் டீமில் ஒரு 13 பேர் இருக்கீங்க. நீங்கள் 13 பேர் ஒரு இடத்துல அசம்பிளாக எல்லாரோட பேப்பரையும் நடுவில் குமிச்சு வச்சு, அதுலேருந்து எதெல்லாம் ரிப்பீட்டடாக ஒரே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் அதே டாக்குமெண்ட்டை கேல்குலேட் பண்ணிப்பேன், நீங்களும் ஒரே கேல்குலேஷன் பண்ணிப்பீங்க. 2-3 பேர் ரிப்பீட்டடாக ஓவர்லாப்பிங்காக ஒரே விஷயத்தை வச்சுருக்கும் போது, ஓகே இதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ரிமூவ் பண்ண, ஒரு காப்பி இருந்தால் போதுன்னு ஒரு காப்பி எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி July 10th அன்னைக்கு சைன் போட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாரும் 10 பேரும் இல்லை 12 பேரும் ரவுண்டு அடித்து உட்காந்து அவங்கவுங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பேப்பர்ஸும் நடுவில் எடுத்து வச்சோம்னா, அதில் எந்த ஒர்க்கிங்ஸையும் மாற்றக்கூடாது, எந்த அடிஷன் டெலிஷன் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ் ஒர்க்கு ரிலேட்டட் டு ஏதோ ஃப்ரெஷ் ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னா அதில் ஆட் பண்ணக்கூடாது, இருக்கிற ஆடிட் எவிடன்ஸை வெளியில் எடுக்கக்கூடாது. சம்டைம்ஸ் மெயின் எக்ஸாம்பிள் ஒரு MCQ நான் பார்த்தேன், கேஸ் பேஸ்டு சினாரியோவில் உங்களில். அதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கம்பெனியில் வந்து ஆடிட் முடிஞ்சிருச்சு, சைனும் போட்டு முடிச்சிட்டாங்க, சைன் போட்டு முடிச்சுட்டு 60 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஆடிட் ஃபைலை அசம்பிள் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அந்த ஆடிட் ஃபைலை அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிது, அது கூட சேர்த்து வைக்கலாமா, வைக்கக்கூடாது. எப்போ நீங்கள் சைன் போட்டு முடிச்சிட்டிங்களோ அதுக்கப்புறம் அடிஷ்னலாக எந்த ஆடிட் எவிடன்ஸோ அதில் கலெக்ட் பண்ணி வைக்கிறதோ ரிமூவ் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. இன்னொரு கொஷின் இதே ஆடிட் டாக்குமெண்டேஷன்லேருந்து நான் வந்து கேஸ் சினாரியோவில் பார்த்தது என்ன அப்படின்னா, அவங்க கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஆடிட் டாக்குமெண்டேஷனில் வந்து அவங்க என்ன அந்த இடத்துல அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் அங்கே நீங்கள் சைன் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை பற்றி ஒன்று தெரிய வருது. நீங்கள் சைன் போட்டதுக்கப்புறமா யூ கம் டு நோ அபவுட் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டை நீங்கள் அந்த ஆடிட் ஃபைலில் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் அதில் கேட்டிருந்தாங்க, அது என்னென்னா,
இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில் வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயம் இருக்குது. அது வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாது. அது ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன் பொறுத்து கம்பெனி, அந்த கம்பெனி பற்றின கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன் இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில் இருக்கிறதுனால அந்த ஆடிட்டர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் எரேஸ் பண்ணிவிடுவாரா, தட் இஸ் அதை மட்டும் வந்து டெலிட் பண்ணி வச்சிருவாரா, பிகாஸ் அது வெளியில் மாட்டினா அவ்வளோதான், அது ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால அது எங்கே வந்து வெளில யாராவது பார்த்துட்டா அது வந்து பரவிடும் அப்படிங்கிறதுனால அந்த இன்ஃபர்மேஷன் ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஃபைலில் வைக்காமல் அதை மட்டும் எடுத்து எரிச்சு போட்டுறாரா, இல்லை அதை மட்டும் இது டெலிட் பண்ணிடுறாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு ஆடிட்டர் அவரோட டாக்குமெண்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப கிரிட்டிக்கல் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான். வெளில லீக் ஆச்சுன்னா பெரிய விஷயம் தான். ஸோ பெரிய விஷயம் இன் சென்ஸ் இட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ பிக் இம்பாக்ட் ஆர் கான்சிக்வன்ஸ் இருக்க தான் போகுது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஆடிட் டாக்குமெண்டேஷனில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். அந்த இடத்துல எதுவுமே அன்இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ்னு கிடையாது. ரொம்ப கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கும் தான். அதுக்காக அதை தூக்கி டிலீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் பத்திரமா சேஃப்கார்ட் பண்ணால் போதும். ஸோ கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை ஒரு ஆடிட்டர் டெலிட் பண்ணுறாரு, ஆடிட் ஃபைல் அசம்பிளி பண்ணும்போது இஸ் இட் ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் ஃபால்ஸ். யூ ஷுட் நாட் டூ இட். இட் இஸ் நாட் கரெக்ட். அதே மாதிரி நீங்கள் சைன் போட்டப்புறம் ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிய வருது. கேன் யூ ரெக்கார்ட் தட் இன்டு யுவர் ஃபைனல் அசம்பிளி பண்ணும்போது, அந்த 60 நாளுக்குள்ளே ஆடிட் ஃபைலை அசம்பிளிங் பண்ணும்போது நீங்கள் அது உள்ளே இன்க்ளூட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. உள்ளே இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எவிடன்ஸ் வெளில ரிமூவ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. அதே மாதிரி சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை பற்றி உள்ளே ஆட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனாக இருக்கே, அது வந்து நீங்கள் கம்பெனியோட ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் நீங்கள் அப்படி வச்சிருக்கவே கூடாது. யாருக்காவது வந்து யூனோ ஹவு டு கால் தட், அந்த சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் வெளில லீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதை நீங்கள் எரிச்சிடுவீங்களா, டெலிட் பண்ணுவீங்களா, அதெல்லாம் பண்ண மாட்டோம். அதை பத்திரமா சேஃப்கார்ட் பண்ணுவோம். ப்ராபப்ளி அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைலில் போட்டு ஃபோல்டரில் போட்டு கரெக்டாக கட்டி, முன்னாடி பழைய காலத்தில் வந்து அதை கட்டி அது ஒரு லாக்கருக்குள்ளே வச்சு போட்டுவாங்க. இப்போ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே தான் அந்த ஒர்க்கிங் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஆடிட் அசம்பிளி எல்லாம் பக்காவாக முடிச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்தால் மறுபடியும் அந்த ஆடிட் ஃபைலை நீங்கள் போய் திருப்பி டச்சே பண்ணக்கூடாது. 60 days உங்களுக்கு டைம். ஒரே நிமிஷம், ஐ வில் ஓப்பன் த ஜேர்னல். நான் ஜேர்னல் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. Wait a second. Why is it not opening? Sorry, okay, I'll do this one second. Present something else. Put it okay, I'll go with the screen. அது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. Okay, I'll show you one thing. Okay, இப்போ வந்து when we talk about audit documentation, there are certain things that we have to remember. இது எல்லாமே MCQல தான் நிறைய வருது நமக்கு. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரே பேஜ் வச்சுட்டு ரொம்ப நேரமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஆடிட் டாக்குமெண்டேஷன் பாயிண்ட் நம்பர் 1, இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆடிட்டர். எத்தனை நாளுக்குள்ளே அதை வந்து அசம்பிள் பண்ணணும் நம்ம அப்படின்னா 60 days தான் உங்களுக்கு டைம். இந்த 60 days என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேடம், எப்போதுலேருந்து நமக்கு வந்து இந்த 60 days வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் த டேட் யூ சைன் யுவர் ஆடிட் ரிப்போர்ட். உங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் என்றைக்கு சைன் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுலேருந்து கரெக்டாக 60 நாள் உங்களுக்கு மேக்ஸிமம் டைம். இந்த மேக்ஸிமம் டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அசம்பிள் பண்ண போகிறீங்க. என்னத்தை மேம் நாங்கள் அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் கலெக்ட் பண்ண எவிடன்சஸ், அதுலேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி எழுதி வச்சிருக்கிற நோட்ஸ், இது எல்லாத்தையும் வரிசையாக அழகாக அசம்பிள் பண்ணி வைக்க போகிறீங்க. அசம்பிள் பண்ணி ஒன்ஸ் பவுன் போட்டு கட்டி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை டச்சே பண்ணக்கூடாது. ஓகேவா, ரெஃபர் பண்ணுறதுக்கு வேணால் டச் பண்ணாமே தவிர அதில் அடிஷன்ஸ் டெலிஷன்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. மேம் அப்போ நான் 60 நாளுக்குள்ளே நான் அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும்போது நான் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரே டாக்குமெண்ட் 2-3 வாட்டி ஜெராக்ஸ் இருக்கா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அதுக்கு பேர் என்ன மேடம், அது மட்டும் டிலீஷன் அடிஷன் இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பேர் வந்து அட்மினிஸ்ட்ரேரியல் ஒர்க். அதாவது நான் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸை எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணும்போது அது வந்து நான் வந்து புது எவிடன்ஸை டெலிட் பண்ணவோ, இல்லை புது எவிடன்ஸை ஆட் பண்ணவோ, இல்லை பழைய எவிடன்ஸை டெலிட் பண்ணவோ நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. நான் என்னோடய ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸும் அந்த ஃபைல் வந்து நான் அதை அசம்பிள் பண்ணும்போது ஒரே கண்டென்ட் 3-4 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரே மாதிரி கண்டென்ட்டை ஒரு 4 வாட்டி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை, ஒரு காப்பி மட்டும் உள்ளே வச்சா போதும்னு வைக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணலாமான்னு கேட்டால் நம்ம பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து இப்படி வச்சுக்கோங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். அது
அந்த ஃபைலை நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அடுக்கிறேன். அந்த அந்த ரீதியாக வரக்கூடிய வேலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசம்பிளிங் அது பேர். அந்த அசம்பிளிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூ கேன் அசம்பிள் இட். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் சைன் போட்டதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிய வருது, அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் சைன் போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அந்த அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில் நீங்கள் கையே வைக்கக்கூடாது, எதுவும் ஆடும் பண்ணக்கூடாது, அங்கேருந்து எதுவும் டெலிட் பண்ணவும் கூடாது. நோபடி ஷுட் கோ அண்ட் எடிட் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் வந்து ரொம்ப சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது வெளியில் லீக் ஆகிடும்னு சொல்லிட்டு ஆடிட்டர் வந்து அதை டெலிட் பண்ணிட்டாரு, ஏன்னா சீக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இது கரெக்டானு கேட்பாங்க. இல்லை, தப்பு அப்படி சொல்லுங்கள். அதே மாதிரி மேம் எனக்கு வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு, இந்த எவிடன்ஸை ஓகேவா, இந்த எவிடன்ஸை நான் அதில் ஆட் பண்ணலாமா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எவிடன்ஸு, ரீசெண்டாக தான் கிடச்சிது, இந்த எவிடன்ஸ் மட்டும் எனக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கிடச்சிருந்தா நான் இந்த மாதிரி ஒரு ஆடிட் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்க மாட்டேங்கிற அளவுக்கு அது ஒரு எவிடன்ஸ் மேடம், அந்த எவிடன்ஸை நான் இதை ஆட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட ஆடிட் ஃபைல் இருக்குல்ல, உங்களோட என்டையர் டாக்குமெண்டேஷன், அதில் நீங்கள் ஒரு கை கூட வைக்கக்கூடாது. இப்போ சில பேர் கேட்பாங்க, மேம் நான் ஆடிட் ரிப்போர்ட் சைன் போட்டதுக்கப்புறமா எனக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் தெரிய வருது, உள்ள ஒரு ஃப்ராடே நடந்ததுன்னு தெரிய வருதுன்னா அப்போ as an ஆடிட்டர் நான் எதாவது ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆமாம், நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்குன்னு உங்களோட ஆடிட் ஃபைலில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அந்த 60 டேஸ்க்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை போய் டச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா தனியாக நீங்கள் ஃபைல் சேகரிக்க ஆரம்பிங்க. பட் இந்த ஃபைலை நீங்கள் போய் டச் பண்ணி அதில் எந்த எடிட்டும் பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த வந்து கான்செப்டே. ஓகேவா? இது புரிஞ்சிடுச்சா? அடுத்தது ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க எம்சிக்யூவில், நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா 5th 6th பாயிண்ட் தானே, 6th பாயிண்ட் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ஆடிட் ஃபைல் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எழுதிடுறேன். அந்த ஆடிட் ஃபைல் அசம்பிளியில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, சைன் வந்து ஜூன் 30 போட்டுட்டாங்க. ஜூன் 30 வந்து ஆடிட் ரிப்போர்ட் வந்து சைன் போட்டாச்சு. ஸோ அதுலேருந்து 60 நாட்களுக்குள்ளே அந்த அசம்பிளிங் தி ஆடிட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா 30 டேஸில் அசம்பிள் பண்ணிட்டோம். அதாவது ஜூன் 30ன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை 30 நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா இந்த என்டையர் ஆடிட் ஃபைலையும் அசம்பிள் பண்ணிட்டோம். அசம்பிள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ஒரு 30 டேஸ் இருந்துச்சு, ஏன்னா மொத்தமாக 60 நாள் டைம் இருக்கே. நாங்கள் தான் 30 நாளில் ஆடிட்டோட என்டையர் ஆடிட் ஃபைலையும் அசம்பிள் பண்ணிட்டோம். பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியுது ஒரு புதுசாக ஒரு ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த ஆடிட் எவிடன்ஸை இதோட நாங்கள் அட்டாச் பண்ணிடலாமா? ஏன்னா 60 நாள் டைம் இருக்குல்ல, நாங்கள் தான் 30 நாள்லேயே அந்த ஆடிட் ஃபைலில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோமே, இன்னும் தான் எங்களுக்கு 30 நாள் இருக்குல்ல. அந்த டைமில் எங்களுக்கு எதாவது புது எவிடன்ஸோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களோ தெரிய வந்து அதில் அட்டாச் பண்ணலாமான்னு கேட்டால், பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் ஆடிட் எவிடன்ஸை ஆடிட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பக்கவாக அசம்பிள் பண்ணுறீங்களா, 30வது நாள் அசம்பிள் பண்ணுறீங்க பாருங்கள். அந்த 30வது நாள் அன்னைக்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் கிடச்சா கூட நீங்கள் அதில் வைக்கக்கூடாது. என்னைக்கு நீங்கள் சைன் போட்டு ஸ்வாஹா அப்படி போடுறீங்களோ அதுக்கப்புறம் எதையுமே அதில் மாற்றக்கூடாது. ப்ராபப்ளி அதை அரேஞ்ச் பண்ணலாம், முன்ன பின்ன மாற்றி மாற்றி பண்ணால் 2-3 பேப்பர் ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர் எடுத்து வெளில போடலாம். இதைத்தான் நீங்கள் பண்ணலாமே தவிர நீங்கள் வேறு எதுவுமே அதில் பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது நீங்கள் 30 நாளில் அசம்பிளிங் முடித்தா என்ன, 40 நாளில் முடித்தா என்ன, இல்லை 60வது நாள் முடித்தா என்ன, எப்போ முடித்தாலும் சரி, அதுக்கப்புறம் சைன் போட்ட அந்த நொடி அதுக்கப்புறம் எந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தாலும் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறது ஃபால்ஸ்ன்னு ப்ரூவ் ஆனால் கூட நீங்கள் மறுபடியும் போய் இந்த ஆடிட் ஃபைலை நீங்கள் டச் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எவிடன்ஸஸையோ இல்லை அப்சர்வேஷனையோ அந்த நோட்ஸையோ மாற்றுறதுக்கான எந்த ரைட்ஸுமே உங்களுக்கு கிடையாது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கான்செப்ட்ஸு நிறைய கொஷின்ஸ் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன்லேருந்து தியரி வர மாட்டேங்குது. ஏன்னா இட்ஸ் வெரி 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 ஸ்மால் சாப்டர்ன்றதுனால அவங்க ரொம்ப ஈஸியாக எம்சிக்யூவை டெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எம்சிக்யூ டெஸ்ட் பண்ணும்போது 2 கொஷின் கேட்டால் கூட நம்ம காலி. 2 கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? 2 கொஷின் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் டிக் பண்ணால் 4 மார்க். ஆனால் நமக்கு அது தெரியாது. பிகாஸ் நம்ம வந்து சும்மா அப்படியே கடை அடிச்சுட்டு போயிருப்போம். ஆடிட் டாக்குமெண்டேஷன் 60 டேஸ் அவ்வளோதான். நம்ம ப்ராப்ளி ஒரு பிகாம் எக்ஸாம் படித்தோன்னா நம்மளோட எம்சிக்யூ எப்படி இருக்கும்? ஓகே, ஆடிட் ரிப்போர்ட் போட்டதுலேருந்து எத்தனை நாளுக்குள்ள ஆடிட் அசம்பிளி பண்ணி வைக்கணும், ஃபைல்ஸ் எல்லாம் எத்தனை நாளுக்குள்ள அசம்பிள் பண்ணி வைக்கணும்னு கேட்பாங்க. அசம்பிளிங் ஆஃப் ஆல் த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் எதுக்குள்ளே பண்ணி வைக்கணும்னு கேட்பாங்க. 60 நாள் போட்டால் 2 மார்க். அது வந்து நீங்கள் சிஎம்ஏ படிக்கிறதா இருந்தாலோ இல்லைனா வந்து பிகாம் எம்காம் படிக்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது சிஏ இன்டர்மீடியட். இதில் அந்த 60 நாள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டாந்து எம்சிக்யூவில் கேட்குறான்னா நீங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த லக்கில் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களோட கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் இருக்குது. புரியுதா? ஸோ நவ் வில் கோ டு த இங்கே. ஓகேவாம்மா? ஆடிட் எவிடன்ஸ் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஆடிட் டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம். ஆடிட் டாக்குமெண்டேஷன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆடிட்டர். இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆடிட்டர். அவர் விருப்பப்பட்டால் கிளைண்ட்டுக்கோ இல்லை வெளியாட்கள் யாரோ ஒருத்தருக்கோ அந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன் அவர் வெளியில் எடுத்து கொடுக்கலாம். அதுலேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கம்மா. என்ன கொஸ்டின் அப்படின்னா,
ஆடிட்டர் வந்து நிறைய ஒர்க்கிங் பேப்பர்ஸ் வச்சுருக்காரு அவரோட ஆடிட் டாக்குமெண்டேஷனில், அது அவரோட சொத்து. இப்போ ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸோ இல்லை கிளையண்ட்டை கூட, அதாவது எந்த கம்பெனி அவர் ஆடிட் பண்ணாரோ அந்த கம்பெனியை கூட வந்து ஒரு சில ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை கேட்டால் அவர் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, அவர் விருப்பப்பட்டால் கொடுக்கலான்னு சொல்கிறேன்ல, அவர் விருப்பப்பட்டால் கொடுப்பாரு. என்னத்தை கொடுப்பாருன்னா ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை தூக்கி கொடுத்துட மாட்டார். ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் அவர் என்ன கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சிருக்காரோ, ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் அவர் என்னென்ன இன்ஃபர்மேஷனை சேகரித்து வச்சிருக்காரோ, ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் அவரோட அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கையில் கொடுப்பாரே தவிர அந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை தூக்கி யாருக்கும் கொடுக்க மாட்டார். Which means the auditor, he will never give the audit working paper to any legal regulatory authority. யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஒரு செபியே வந்து கேட்குது உங்களுக்கு, நீங்கள் தானே ஆடிட்டர், ஷோ மீ யுவர் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர், செபி கூட கேட்க மாட்டாங்களாம். செபியே என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் இதை பற்றி டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களாம். அப்போ ஆடிட்டர் என்ன பண்ணுவாரா, அந்த பர்டிகுலர் ஆடிட் ஃபைல் எடுத்து பார்த்துட்டு, ஓகே இந்த மாதிரி வந்து செபி இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கான பதில் நம்மளோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கான பதிலை தான் கொடுப்பாராம். அதுக்கான இன்ஃபர்மேஷனை தான் ப்ரொவைட் பண்ணுவாராம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்ட. ஆனால் அந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை எடுத்துகிட்டு போய் அங்கே காமிக்க மாட்டாராம். பிகாஸ் இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒர்க்கிங் பேப்பராமா. அதை அவர் யாருக்குமே டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எக்ஸப்ட் சி இன்ஸ்டிடியூட்டு, அப்படி இல்லைன்னா என்எஃப்ஆர்ஏ, அதுக்கப்புறம் பியர் ரிவ்யூ போர்டு, அப்புறம் குவாலிட்டி ரிவ்யூ போர்டு, அந்த மாதிரி யாராவது ரிவ்யூ பண்ண வராங்க, நம்ம எப்படி ஆடிட் பண்ணியிருக்கோன்றது நம்மளோட பியரோ இல்லை நம்ம குவாலிட்டி ரிவ்யூ போர்டோ இல்லை சி இன்ஸ்டிடியூட்டோட மற்ற இன்ஸ்பெக்ஷன்ஸோ வராங்க, வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை ரிவ்யூ பண்ண வராங்கன்னா அப்போ தான் நம்மளோட ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாகவே வந்து ரிவ்யூ, அண்டர் ரிவ்யூவில் தான் நம்ம அதை எல்லாருக்கும் காமிப்போம். யார் காமிக்கணும் அவங்களுக்கு மட்டும். இப்போ நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, அப்படி இல்லை பிஆர்பி, அதாவது பியர் ரிவ்யூ போர்டு, குவாலிட்டி ரிவ்யூ போர்டு, சிஏ இன்ஸ்டியூட்லேருந்து டேரெக்டாக வந்து ஏதாவது இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரி, இல்லை ஆர்பிஐயோட ரிவ்யூ வருது. ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ வந்துச்சுன்னா மட்டும் நம்மளோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை அவங்க பார்ப்பாங்க. மற்றபடி மற்ற யாருக்கும் நம்ம ஒர்க்கிங் பேப்பரை அப்படி தூக்கி கொடுக்க மாட்டோம். அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு எக்ஸப்ட்ஸ் எடுத்து நம்ம அவங்களுக்கு கொடுப்போம், இன்ஃபர்மேஷனை கொடுப்போம், நாட் த டைரக்ட் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் ஆடிட் ஃபைல்குள்ளே உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் அது இது எல்லாமே இருக்கும். ஓகேவாம்மா, புரியுதா? அதே மாதிரி கம்ப்ளீஷன் மெமோரண்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, உங்கள் அப்பா அம்மாவை, ஓகே நீங்கள் இன்னும் யூஆர் நாட் தட் ஏஜ், அவ்வளோ மெச்சூர்ட் கிடையாது நீங்கள். சரி, ஓகே, நான் என்னோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 days எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. 10 days கழித்து நாங்கள் வந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்சார்ஜ் சம்மரின்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்கம்மா. அது என்னது மேடம் டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படின்னா, அப்பா கொண்டு போய் அட்மிட் பண்ண நாள்லேருந்து அந்த 10 days ஏகப்பட்ட ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, இன்னும் பிளட் டொனேட் பண்ணி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பிளட் இன்ஃப்யூஸ் பண்ணுறது, ஏகப்பட்டதை படிப்பாங்க. ஏகப்பட்ட இன்ஜெக்ஷன்ஸு, சர்ஜரி, அந்த சர்ஜரிக்கு ஐசியூ ஃபீ, அது இதுன்னு ஏகப்பட்டது அங்கே நடந்திருக்கும். ஓகேவா? நியூராலஜிஸ்ட் ஒரு பக்கம் வந்திருப்பாரு, அப்புறம் வந்து நெஃப்ராலஜிஸ்ட் ஒரு பக்கம் வந்திருப்பாரு, ஆப்தல்மாலஜிஸ்ட் ஒரு பக்கம் வந்திருப்பாங்க, அப்புறம் ஸ்டெராய்டு கொடுக்கலாமான்னு டிஸ்கஷன் நடந்திருக்கும். இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கும்ப்பா. இது எல்லாமே டெய்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து இப்போ இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோன்னா, இன்சூரன்ஸ்க்கு அனுப்புறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சம்மரி கொடுப்பாங்க. அந்த சம்மரியில் Day 1 அவங்க உள்ளே வந்ததுலேருந்து வெளில போன வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் என்ன பேர், அவங்க வந்து என்ன மாதிரி சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்கு எத்தனை பேர் உள்ளே இருந்தாங்க, அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாங்க, அந்தளவுக்கு டீட்டெயிலாக போகாது. பட் ஸ்டில் உள்ளே அட்மிட் பண்ணதுலேருந்து வெளில போகிற வரைக்கும் பேசிக்காக என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் எப்படி வெளில சரி பண்ணி அமிச்சோங்கிற மாதிரி பேசிக்காக எல்லாமே கவர் ஆகிடும். அதுக்கு பேர் டிஸ்சார்ஜ் சம்மரின்னு சொல்கிறோம்லம்மா. அதே மாதிரியே ஒரு ஆடிட் பண்ணும்போது ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த என்டையர் ஆடிட்டை பற்றி ஒரு கம்ப்ளீஷன் மெமோரண்டம் ஒன்று ரெடி பண்ணுவார். அது அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி மாதிரி இருக்கும். இதை ஏன் ரெடி பண்ணணும் அவர், இது எதுக்காக ரெடி பண்ணணும் மேம்? அதுதான் ஆடிட் ஃபைல் இருக்குல்ல, அதில் தான் எல்லா எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த அப்சர்வேஷன், ரீகால்குலேஷன், ரீபர்ஃபார்மன்ஸ், இன்ஸ்பெக்ஷன், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜரோட ரிசல்ட்டு, இது எல்லாமே அதில் இருக்கே மேம். ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் திருப்பி இதே கம்பெனி நீங்கள் ஆடிட் பண்ண வந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃபர்ம்லேருந்து வேறு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் இதை ஆடிட் பண்ண வந்தாலும் சரி, இந்த ஆடிட் ஃபைலை பார்த்தா புரிஞ்சிடாது, இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கே அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் புரியறதுக்கு. பிகாஸ் நீங்கள் என்ன தான் எல்லாத்தையும் பக்காவாக வரிசையாக க்ரோனாலாஜிக்கல் ஆர்டரில் அடுக்கி வச்சுருந்தாலும், எல்லாத்தையும் பக்காவாக நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிங்களோ அந்த ஆர்டரில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருந்தாலும், எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்து கதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக
இந்த வருஷம் நான் ஆடிட் பண்ணுறேன், ஆடிட் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஆடிட் ஃபைல் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி முடிச்சிடுறேன்னா அதோட கையோட சேர்த்து நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டே இங்கே வந்து இந்த மாதிரி ஆடிட் ஆரம்பித்தோம், மொத்தம் 45 நாள் ஆடிட் நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நான் கொடுத்து சைன் போட்டு முடிச்சிடுவேன். அதுக்கு பேர் வந்து கம்ப்ளீஷன் மெமோராண்டம். இந்த கம்ப்ளீஷன் மெமோராண்டம் வந்து அடுத்த வருஷம் ஒருவேளை நானே மறுபடியும் இந்த ஆடிட்க்கு வந்தால் கூட போன வருஷம் என்ன நடக்கும்ன்றது எக்ஸாக்டாக ஞாபகம் இருக்காது. அப்போ நான் இந்த கம்ப்ளீஷன் மெமோராண்டம் விட்டு படிச்சோன்னா எனக்கு வந்து அது வந்து ஒரு ரிவிஷன் செஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி நம்மளாம் ஃபுல்லாக படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வைக்கிறோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஆடிட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு அந்த இயர் எண்டிங் என்னென்ன ஞாபகம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ கோயிங் டு ரைட் இட் டவுன். அதை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுப்பீங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்களே அதை ஆடிட் பண்ண வந்தாலும் சரி, இல்லை வேறு ஒருத்தர் ஆடிட் பண்ண வந்தாலும் சரி, அதை எடுத்து படித்து பார்த்துட்டாலே அப்படி போன வருஷம் இதான் நம்ம போன வருஷம் பண்ணோம்ல அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். அது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயரோட ஆடிட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபார்மில் ஒரு 10-12 பார்ட்னர்ஸ் இருப்போம். இந்த வருஷம் நான் வந்திருப்பேன், அடுத்த வருஷம் நீலகண்டன் ஒருத்தர் வருவார், அதுக்கு அடுத்த வருஷம் ரமேஷ்னு ஒருத்தர் வருவார். மாற்றி இந்த கம்பெனியோட ஆடிட்டை எல்லாரும் அப்படியே ரொட்டேட் பண்ணி அங்கங்கே செஞ்சுப்போம். அப்படின்னும் போது போன வருஷம் இப்போ நான் பார்த்துருக்கேன்னா இந்த வருஷம் நீலகண்டன் வர்றாரு, நீலகண்டன் வந்து ஹலோ மேடம் எப்படி மேடம் பண்ணீங்க போனோடே எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா மட்டும் கேட்டுகிட்டே இருந்தார்னா நம்ம இந்த வருஷம் நமக்கே 5 ஆடிட் போட்டிருப்பாங்க, அதை போய் நம்ம பார்ப்போமா, இவருக்கு பதில் சொல்லிட்டு இருப்போமா. ஸோ அந்தந்த ஆடிட்டை முடிச்சுட்டு வரும்போது அடுத்த ஆடிட்டர் வந்தாங்க, அடுத்த வருஷம் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்தால் நம்ம ஃபார்ம்லேருந்து வந்தால் மட்டும், வெளி ஃபார்ம் எல்லாவது வந்து அவங்கள்ட்ட நான் கொண்டு போய் நம்மளோட பேப்பர்ஸை கொடுக்க நமக்கு அவசியமே கிடையாது. அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்கள்ட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை நம்ம புதுசாக வரக்கூடிய இன்கமிங் ஆடிட்டருக்கு கொடுத்துட்டு அவுட் கோயிங் ஆடிட்டர் போகணுன்னா அவசியம் கிடையாது. புரியுதா? நம்ம ஃபார்ம்லேருந்து வேறு யாராவது ஒரு ஆடிட்டர் அடுத்த வருஷம் வருவாங்க நீங்கள் பார்க்க, இல்லை நம்மளே கூட திருப்பி வருவோம். என்னது போன வருஷம் நானும் ஆடிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டோட்டலி பிளாங்க் அவுட் ஆகிருக்கும். அப்போது ஏன்னா அந்த 1 இயரில் என்னென்னவோ நடந்திருக்கும். ஓகே, திருப்பி வந்து ஆமாம் இந்த கம்பெனி தான், இங்கே இருக்கிற அக்கௌண்டன்ட் பேர் வந்து மீனாட்சி சுந்தரம்ல, ஆமாம் மறந்துருச்சு, அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் அடுத்த வருஷம் திருப்பி அதே கம்பெனிக்கு போகும்போது. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் யூ ரைட் தட் கம்ப்ளீஷன் மெமோரண்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? இதான் பேசிக்கு. இதை தவிர ஒன்றும் பெருசாக உள்ள இல்லை. மற்றதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அவன் படிக்க பேராகிராஃபாக நிறைய கொடுத்து வச்சுருப்பான். பட் இந்த பேராகிராஃப்லாம் படித்தா நம்மளால் எம்சிக்கு அட்டன் பண்ண முடியலையே. ஏன்னா பேராகிராஃபை படிக்கும் போது எந்த ஆங்கிளில் அதை படிக்கணும், எப்படி படித்தா எம்சிக்கு அட்டன் பண்ண முடியுன்றது நமக்கு வந்து சும்மா பேராகிராஃப் படிக்கும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த எம்சிக்கு அட்டன் பண்ணும்போது ஆடிட் டாக்குமெண்டேஷனில் இந்த ஆங்கிள்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுதான். ஓகேவா? இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் நம்பர் 1 ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷனாக இதுதான். மற்றதெல்லாம் சும்மா அப்படியே பேராகிராஃப் தான். அது சும்மா நான் வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை மார்க் பண்ணி அப்படியே நான் ஒரு கோத்ரூ பண்ணுறேன், அதோட நம்ம முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு. ஓகே, சாப்டர் 6 முடிச்சா வில் கோ ஃபார் சாப்டர் 7க்கு நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்கம்மா.